Hi hello guys, welcome back to RajaTech channel. So இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு நியூ அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா செல்ஃபி ஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி ஸ்டிக்காகவா நான் வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இந்த ப்ராடக்ட் எதுக்காக நான் வாங்கினேன், எதுல வாங்கினேன் அண்ட் இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன எல்லாத்தையுமே ஒன்றா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து அமேசான்ல நான் வாங்கலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமேசான்ல வாங்கலைன்னா எதில் ப்ரோ வாங்கியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். வேற கேட்டவொடனே என்னதான் பயங்கரமாக லோ ப்ரைஸில் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் சில ப்ராடக்ட், பட் எல்லாமே கம்ப்ளீட்லி வேற. பட் இது வந்து நம்ம வந்து சேனலுக்காக இன்னும் எத்தனை வருஷம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் செல்ஃபி ஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணுங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஆமாங்க, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து நம்ம வந்து ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய டிராபேக்ஸையும் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா இதனுடைய பிரைஸ் வந்து ஜஸ்ட் நான் வாங்கும்போது 50 அப்படின்னு சொல்லலாம், 250 ரூபா. ஸோ இப்போ பார்க்கும்போது 300 ரூபான்னு இருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்டோட விலை வந்து கூடுனுச்சுன்னா ஒரு மாதிரி அப்படியே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதுவே ஒரு ப்ராடக்டினுடைய விலை வந்து அந்த பை பண்ணதுக்கு அப்புறம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க. அஃப்கோர்ஸ் அடுத்து பை பண்ண போகிறவங்க அந்த ஆஃபர் வருமானு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பட் நான் வந்து ஏதோ எதர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருந்தது. ஏன்னா 300 ரூபாய்க்கும் பார்த்தேன், வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கும் பார்த்தேன், 1000 ரூபாய்க்கும் பார்த்தேன், எல்லா ப்ரைஸ்லையும் இருந்தது. அதுக்கும் கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18,000க்கும் மேலே ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காகவும், கொஞ்சம் ஒரு வேளை வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணி விட்டுருப்பானுங்களோ இவனுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லாம் வந்தது. எனக்கு கொஞ்சம் வந்து ஓகேவா தெரிஞ்சது. ஒரு 250க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கிறப்போ கண்டிப்பாக பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்தப்பவே இப்படி தாங்க வந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி நச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இது எனக்கு வாங்கும் போதே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள இருக்கிற பாக்ஸ் எடுத்தேன். பாக்ஸும் ஒரு மாதிரி நெளிஞ்சுதான் இருந்துச்சு. இதுல பார்க்க தெரியல இது இவ்வளவுதான் சைஸே, வேற எதுவும் இருக்கான்னு பார்க்காதீங்க, வேற எதுவும் கிடையாது இந்த பாக்ஸ்ல வந்து. அது போக இந்த செல்ஃபி ஸ்டிக் பிராண்ட் இருக்கானே எனக்கு தெரியல. ஏன்னா செல்ஃபி ஸ்டிக் R1 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை தவிர இந்த பாக்ஸ்ல பெருசா ஒண்ணுமே இல்லை. நிறைய இடங்கள்ல சைனாவை எதிர்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் வரவேற்க தாங்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து மேட் இன் சைனா. ஸோ இதை பார்த்த உடனே கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு பிடிச்ச அந்த சாட்டிஸ்ஃபைடான ஒரு சவுண்ட் இருக்கியா, இது வந்து பண்ணாமல் எப்படிங்க அன்பாக்ஸ் பண்ணுறது. ஓகே, நிறைய இல்லை. ஓகே, ஐயோ அது வேற உடச்சி போட்டுறக்கூடாது. ஸோ ஓகே, இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்ன ப்ரோ இது இவ்வளோதான் சைஸ் இருக்குன்னு கேட்குறீங்களா? இவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் வந்து வைக்கிறதுக்கான அந்த ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் மாதிரி நம்ம நார்மலாக இப்படி ஷூட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக இதையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரைபாட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து லென்த் பண்ணுறதுக்கு செல்ஃபி ஸ்டிக் அப்படிங்கிற விஷயம் வேணும்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது கிம்பல் யூஸ் பண்ணிட்டோம், ட்ரைபாடாக யூஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து செல்ஃபி ஸ்டிக். ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். இதோடைய லென்த் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஷூட் பண்ணலாம். ஓகே ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய ட்ராபேக் என்னன்னா, இந்த மொபைலை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய மொபைல். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கலாம். பட் என்னுடைய அந்த மொபைல், அதாவது ரியல்மி நார்சோ 50A வந்து 200 கிராமுக்கும் மேலே கிட்டத்தட்ட 210 கிராம் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெயிட்டில் இருக்கக்கூடியது. அதை வந்து ஹோல்ட் பண்ணி செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி வந்து க்ளோஸும் பண்ணிக்கலாம், ஓப்பனும் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் இருக்கிறதால நமக்கு வந்து 3 நாள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை தூக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மொபைலை வந்து நான் வந்து இதில் வந்து வைக்கிறேன். இது வந்து 200 கிராமுக்கும் பிலோவாக வெயிட் உள்ள மொபைல் அப்படின்னு சொல்லலாம், ரெட்மி 6A. ஸோ இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து
இறங்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது இறங்க மாட்டேங்குது. பட் இதனுடைய வெயிட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாலாம் இல்லைங்க. நான் அதுக்காகவும் வாங்கவும் இல்லை. இதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்காக இதை மேஜராக நீங்கள் வாங்குறீங்கன்னா மொபைல் வெயிட் வந்து இதில் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய பேர் ஜஸ்ட் கிளிக் தானே ப்ரோ அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது லூஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். அதாவது இந்த மொபைல் வெயிட்டை பொறுத்து இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல நம்ம வச்சு எடுக்கிறதா இருந்தால் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். டாப் ஆங்கிள் வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது இப்ப பாருங்க இறங்குது பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிரும். ஸோ ஒன்ஸ் நம்ம ட்ராக் பண்ணிட்டோம்னா இது கீழே இறங்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த வெயிட்டுக்கே இது இப்படி இருக்கு. என்னுடைய மொபைலுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராடக்ட்டும் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோன்னு சொல்லக்கூடியதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன்ல வாங்கினா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறது யார் முன்னாடினா அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வரவங்க முன்னாடி தான். ஸோ இதுல வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுல க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியமானது. 250 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரிமோட், அதாவது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. ஸோ இதை தனியா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் எடுத்து காட்டுறேன். இதை எடுக்கணும்னு சொன்னா ஜஸ்ட் நீங்க இதை வந்து கொஞ்சம் தூக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து எடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து எடுக்க முடியாது. இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து டைட்டா நிற்கும். ஸோ நம்மளால தூக்கிலாம் இதை எடுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிரும். உங்களுக்கு லைட்டு கூட தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிளிங்க் ஆகுது இல்லையா. ஸோ இதை வந்து நான் வந்து மொபைல்ல ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணேன். ஸோ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு இஷ்யூ என்னன்னா, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேரும் கூட இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணலாம். அதனால தான் முன்கூட்டியே சொல்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்ல இருக்கு இல்லையா ஒரு கேமரா ஆப். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்றோம், போட்டோவோ வீடியோவோ அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இதுல வந்து இருக்கு. ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் கேமரா வச்சிருக்கேன் இல்லையா, அதாவது அனதர் ஆப் வந்து நான் வந்து பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து போட்டோவோ வீடியோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து கிளிக் பண்ணேன் இந்த பட்டனை அப்படின்னு சொன்னா எனக்கு தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. எந்தவித இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்ணும்போது வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயம் டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ லாக் பண்ணியாச்சு. ஸோ நான் முக்கியமாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினதுக்கான ரீசன் இது ஒரு கிம்பிள் ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கு. அதே சமயம் 250ல வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இந்த ரிமோட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து மல்டிபிள் பர்பஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்ரேட் முல்ல லேண்ட்ஸ்கேப் முல்ல கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்ட்ரேட் முல்ல இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் முல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ்ங்க இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் கூட கம்பேர் பண்ற அளவுக்குலாம் கிடையாது. அதை நான் கம்பேர் பண்ணியும் சொல்ல போறதில்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து வியூ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்கு. மொபைலை இப்படி ஒவ்வொரு டைமும் ஹோல்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரி வந்து பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம அந்த மொபைலை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பெயினா இருக்கிற மாதிரி ஃபீலும் கொடுக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த செல்ஃபி ஸ்டிக் வாங்கினது கண்டிப்பா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அமேசான்லயும் பிளிப்கார்ட் மெயின் பேஜ்லயும் செக் பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல அதே மாதிரி நான் பார்த்த இந்த ஒரு வியூ, அதாவது இவ்வளவுதான் சைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வியூல எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ ஃபைனலாக நான் பார்த்தேன் 250 ரூபாய்க்கு நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. இதனுடைய ரிவ்யூஸும் ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா தெரிஞ்சது. இதனுடைய பிரைஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் தாராளமா பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஸோ அதே மாதிரி உங்ககிட்டயும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இதை நீங்க மெயினா செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்றதா இருந்தா வேற நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். மெட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரைபாட் அப்படிங்கிற விஷயமும் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு வந்து எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பிரைமரியா யூஸ் பண்ணலாம் ட்ரைபாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். நான் இதை வாங்கினதுக்கான மேஜரான ரீசனை சொல்லிட்டேன். நான் ஜஸ்ட் இதை வந்து கிம்பிள் ஃபீல் கொடுக்கணும். நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணக்கூடியதை நீங்களே பார்த்துருப்பீங்க. மொபைலை ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதை தவிர நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் நீட்டாக ஃபுல் வியூவும் தெரியும். அதே சமயம் வீடியோவும் நார்மலாக நம்ம எடுக்கிறத விட ஷேக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இப்படி வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போது அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்காகவோ ட்ரைபாடுக்காகவோ வாங்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற
நல்ல நல்ல ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் நான் வாங்கும்போது 250 ரூபா இருந்தது, இப்போ 300 ரூபா இருக்கு. ஃபியூச்சர்ல சேஞ்சும் ஆகலாம். ஸோ அதனுடைய எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து நீங்க வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஷாப்ஸிலேயே நான் வாங்கினேன் இல்லையா, அந்த பேஜுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ மேஜரா இருக்கு, அதை கைஸ் மேக் பண்ணேன். இந்த மல்டி பர்பஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த செல்ஃபி ஸ்டிக் பத்தின சில டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜரா இருக்கு, அதை கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாசமோ இல்லை வருஷமோ கழிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பத்தின ரிவ்யூவும் பார்க்கலாம். ஸோ மற்றபடி இதை வந்து சின்னதாக அன்பாக்ஸ் பண்ணி காட்டணும். அன்பாக்ஸ் பண்ண உடனே இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட ஃபீலிங்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி நான் மறக்காம கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாத்தும் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மலையில் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.